ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் அல்வாங்க. இப்போ பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாங்க. நான் 2 பெரிய பீட்ரூட்டை சீவி நான் வச்சுருக்குறேங்க. அது 1 கப் வச்சுருக்குறேங்க. எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 ஏலக்காய், 1 கப் கடலை எண்ணெய்ங்க. கடலை எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அல்வா. இப்போ கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ ஆயில் சூடான உடனே சீவி வச்சுருக்கிற நம்ம பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயிலேயே பீட்ரூட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேகணுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சா க்ரன்ச்சி ஆகிடுங்க பீட்ரூட். சிம்மில் வச்சு தாங்க செய்யணும். ஆயிலில் நல்லா பீட்ரூட்டு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ ஆயிலில் பீட்ரூட் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ 3/4 கப் அளவு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரையும் பீட்ரூட்டும் நல்லா மிங்கிள் ஆகணுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பீட்ரூட்டும் சர்க்கரையும் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம 5 ஸ்பூன் கோதுமை மாவு தண்ணி மாதிரி கரைச்சிக்கணுங்க. நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு ஊற்றின உடனே கை விடாமல் கட்டி வராமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கட்டி இல்லாமல் கிளறணுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல். கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க கொஞ்சம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் அதாங்க பதம். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க.
நல்லா கடாயில் ஒட்டாமல் வருதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கடாயில் நல்லா ஒட்டாமல் வருதுங்க. இதுதாங்க பதம். இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வருங்க. இப்போ டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க, ப்ளீஸ் ப்ளூ பெல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.